வணக்கம் அண்ட் வெல்கம் டு சரண்யா கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து ரொம்பவும் ஈஸியாக பண்ணக்கூடிய ஸ்நாக்ஸ். இது மழை கால டைமில் செஞ்சோன்னா சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த ஈவினிங் மழை பெய்யும் போது நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு டீயோட. இப்போ நான் வந்து ஒரு 5 முட்டை எடுத்து நான் வேக வைக்க போகிறேன். அது வந்து நாட்டுக்கோழி முட்டை. அதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நீங்கள் 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து நார்மல் முட்டையோட நீங்கள் நாட்டுக்கோழி முட்டையை ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட டேஸ்ட்டும் சுவையும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அது வேகிற டைமில் வந்து நம்ம வந்து மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கலாம். இந்த மாவில் வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாவோட பதம் வந்து கொஞ்சம் திக்காகவே இருக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து முட்டையில் வந்து ஒட்டும். நீங்கள் தண்ணியாக கலந்துட்டிங்கன்னா ஒட்டாது, முட்டையில் பிரிஞ்சு வந்துடும். அதனால் கொஞ்சம் திக்காகவே பார்த்துக்குங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்மளோட வேக வச்ச முட்டை வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை கட் பண்ண ஆரம்பிக்கலாம். முட்டையை வந்து நம்ம இப்படி நேராகவும் கட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா சைட்லேயும் நம்ம கட் பண்ணிக்கலாம். முட்டையை வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எல்லா முட்டையும் கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து மாவு, முட்டை, அப்புறம் எண்ணெய் சட்டியை பக்கத்தில் வச்சுக்கலாம். இப்போ போடுறதுக்கு வசதியாக இருக்கும். முட்டை பாதியாக கட் பண்ணதில் வந்து சப்போஸ் மஞ்சள் கரு வெளியில் வந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த மஞ்சள் கருவை வந்து இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு 2 சைடும் டிப் பண்ணி மாவில் டிப் பண்ணி நல்லா கோட் பண்ணி எடுங்க. இந்த மாதிரி எடுத்து நம்ம வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம எல்லா முட்டையும் இறக்கி எண்ணெயில் பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். அவ்வளோதான், சூப்பரான முட்டை போண்டா இந்த மழை காலத்துக்கு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. சூடான டீயோட ஒரு சூடான முட்டை போண்டா வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். நன்றி.